Hello friends, welcome back to my Tamil Edit YouTube channel. நீங்க புள்ள பாத்துப்பீங்க. புள்ள வீடியோ பார்த்தோம்னே இப்ப தான் ஒரு சூப்பரான ஹேப்பி பர்த்டே வீடியோ பாத்துருப்பீங்க. அதே போல உங்களோட பிக்சரோ உங்களுக்கு பிடிச்சவங்களோட பிக்சரோ வச்சு ஆட் பண்ணி உங்களோட மொபைல் யூஸ் பண்ணி எடிட் பண்ணிக்க முடியும். அது எப்படி எடிட் பண்றது அப்படின்னு நான் சொல்லி தரேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நம்ம சேனலுக்கு புதுசா நான் மறக்காம இந்த வீடியோ கீழ வச்சு ரெக்வெஸ்டா கேக்குறேன். Subscribe பண்ணுங்க. ப்ளீஸ் Subscribe மட்டும் பண்ணிக்கங்க. ஓகேங்களா? வாங்க வீடியோக்குள்ள போலாம். வேற போட்டோஸ் இல்ல வீடியோஸ் எடிட் பண்ணனும்னா மறக்காம எனக்கு Instagramல மெசேஜ் பண்ணுங்க. பர்சனலா என்னோட Instagram லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கேன். மறக்காம எனக்கு Instagramல வந்து மெசேஜ் பண்ணுங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த ஒரு வீடியோ எடிட் பண்றது பார்த்தா உங்களுக்கு அலைட் மோஷன் ஆப் தேவைப்படுது. இந்த ஆப் உங்ககிட்ட இருந்தா மட்டும் உங்களால இந்த வீடியோ உங்க மொபைல் யூஸ் பண்ணி நீங்க எடிட் பண்ணிக்க முடியும். இந்த ஆப் உங்ககிட்ட இல்ல அப்படின்னா நீங்க ஃபீல் பண்ண தேவையில்ல. இந்த ஆப்புக்கான லிங்க் நம்ம டெலிகிராம் குரூப்ல பின் மெசேஜ்ல இந்த ஆப்புக்கான லிங்க் கொடுத்துருக்கேன். வேணும்னா நம்ம டெலிகிராம் குரூப்ல ஜாயின் பண்ணிட்டு இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணி பார்த்தா எடுத்துங்க. ஓகே, நான் டெலிகிராம் சேனல் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்லயே கொடுத்துருக்கேன். சரி வாங்க வீடியோக்குள்ள பார்த்தோன்னா போயிடலாம். ஓகே, இந்த ப்ராஜெக்ட் பார்த்தோன்னா நீங்க அவங்க அலைட் மோஷன் ஆப்பை டவுன்லோட் பண்ணீங்க. டவுன்லோட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த ஒரு ப்ராஜெக்ட் பார்த்தோன்னா உங்களுடைய அலைட் மோஷன் ஆப்பை பார்த்தா நீங்க இம்போர்ட் பண்ணணும். அப்படி இம்போர்ட் பண்ணா மட்டும் தான் உங்களால இந்த வீடியோவை உங்களுடைய மொபைல் யூஸ் பண்ணி நீங்கள் எடிட் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? சரி ஓகே, ஜஸ்ட் எப்படி எடிட் பண்ணுறது குயிக்காக பார்த்தலாமா? ஓகே, ஜஸ்ட் நீங்கள் ப்ராஜெக்ட் பார்த்தா நீங்கள் இம்போர்ட் பண்ணுவோம். இந்த ப்ராஜெக்ட் பார்த்தா ஒரு லிங்க் மூலியம் பார்த்தா கொடுத்துருவோம். ஒரு லிங்க் மாதிரி கொடுத்துருவோம். அப்படின்னா லிங்க் கிளிக் பண்ணி பார்த்தா அந்த ப்ராஜெக்ட் உங்கள் ஆப்பில் இம்போர்ட் பண்ணலாம். அப்புறம் ஒரு QR கோட் ஒன்று கொடுப்பேன். அந்த QR கோட் கூகுளில் போய் ஸ்கேன் பண்ணி பார்த்தா அந்த ப்ராஜெக்ட்டை உங்களோட ஆல்மோஸ்ட் ஆப்பில் பார்த்தா இம்போர்ட் பண்ணலாம். இம்போர்ட் பண்ணுறதுலாம் ப்ராஜெக்ட் லிங்க், அப்புறம் QR கோடு, அப்புறம் ஃபாண்ட் தேவைப்படுது. ஓகேங்களா? ஃபாண்ட் மூணே பார்த்தீங்கன்னா நம்மளோட டெலிகிராம் குரூப்பில் கொடுத்துட்றேன். ஓகேங்களா? நீங்கள் பார்த்துருக்கீங்களா இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் இந்த வீடியோ நான் எப்போ நான் யூடியூப்ல அப்லோட் பண்ணிருக்கணும் அந்த டேட் பார்த்து தான் இருக்கும் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல. அந்த டேட்டை கரெக்டாக நோட் பண்ணிட்டு நம்ம டெலிகிராம் குரூப் போயிட்டு அந்த டேட் செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு வீடியோக்கான ப்ராஜெக்ட் லிங்க் QR கோட் சொல்லிட்டு பார்த்தா உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் சிம்பிளாகவே பார்த்தா எடுத்துக்கலாம். ஓகேங்க? இல்லை ப்ரோ எனக்கு புரியல ப்ரோ, இந்த வீடியோக்கான ப்ராஜெக்ட் லிங்க் QR கோட் எப்படி தெரியல ப்ரோனா டீட்டெயிலாக பார்த்தா ஒரு வீடியோ கிரியேட் பண்ணி யூடியூப்ல போட்டுருக்கேன். அந்த வீடியோக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுத்துருக்கேன். வேண்டுங்க அந்த வீடியோ ஃபுல்லாக செக் பண்ணி பார்த்துட்டு இந்த வீடியோக்கான ப்ராஜெக்ட் லிங்க் கரெக்டாக பார்த்தா உங்களுடைய அல்மோஷன் ஆப்பில் பார்த்தா நீங்கள் இம்போர்ட் பண்ணா பண்ணிடுங்க. ஓகேங்களா? இம்போர்ட் பண்ணிட்டு அப்புறம் வந்து எப்படி எடிட் பண்ணுறது அப்படின்ற ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்த்தா நிறைய வீடியோ பாருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாங்க ப்ளீஸ் ஒரு ரெக்வஸ்ட் ஆகிற சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஜஸ்ட் அந்த ப்ராஜெக்ட் நோட் பண்ணிக்க அப்படின்னா ஜஸ்ட் கேமரா 1 இங்கே 09 மெயின் இருக்கும். ஓகேங்களா? யாருக்கு எந்த டேட்டில் பார்த்தா அந்த 09 இருக்கும் கிளிக் பண்ணிவிட்டு எடிட் டெக்ஸ்ட்னு இருக்கும். அந்த எடிட் டெக்ஸ்ட்னு கொடுத்தீங்க அப்படின்னா யாருக்கு டேட் பார்த்தா என்டர் பண்ணலாம். அப்போ தான் 09 போட்டிருக்கேன். இப்போ 10னா 10, 11, 12 அது மாதிரி உங்களுக்கு என்ன யாருக்கு என்ன டேட்டில் பர்த்டேவோ அந்த டேட்டை பார்த்தா இதில் எழுதிக்கோங்க. மேலே பார்த்தா மெயின் இருக்கும். அந்த மெயினை கிளிக் பண்ணி எடிட் டெக்ஸ்ட் கொடுத்து மே, ஜூன், ஜூலை, அது மாதிரி ஆகஸ்ட் அது மாதிரி கூட கொடுத்துங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஸ்டெப் முடிச்சு ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா பர்த்டே ஹாப்பி பர்த்டே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா வரும். ஓகேங்களா? ஜஸ்ட் இங்கே எதுவுமே பண்ணாதீங்க, அப்படியே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா இங்கே பார்த்தோன்னா நீங்கள் உங்கள் ஃபோட்டோ ஆட் பண்ணணும். ஓகேங்களா? அதாவது உங்களுடைய ஃபோட்டோ உங்களுக்கு அதாவது யாருக்கு பர்த்டேவோ அவங்க ஃபோட்டோ ஆட் பண்ணணும். ஓகேங்களா? அதுக்கு நீங்கள் என்ன பண்ண பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக பார்த்தா ஒரு பேக் டு பேக் பார்த்தா பிக்கு பார்த்தா வந்துகிட்டே இருக்கும். இது மாதிரி 3Dல பார்த்தா வந்துருக்கும். ஓகே, அதுக்கு நீங்கள் என்ன பண்ண சொல்லிட்டு பார்த்தா இந்த மாதிரி ஆட் பண்ணுறதுக்கு உங்கள் மொபைலில் உங்கள் ஃபோட்டோக்கு பின்னாடி இருக்கிற பேக்ரவுண்ட் பார்த்தா ரிமூவ் பண்ணணும். ஓகேங்களா? அதுக்கு நம்ம யூஸ் பண்ண ஆப் பேர் பார்த்தா பிக்சார்ட். ஓகேங்களா? ஒரு 4 இமேஜ் இல்லை ஒரு 5 இமேஜ் இல்லை ஒரே ஒரு இமேஜ் மட்டும் நீங்கள் வச்சுக்கலாம். அப்படின்னா டிஃப்ரெண்ட்டாக பார்த்தா நீங்கள் வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஒரு 4-5 இமேஜ் பார்த்தா உங்களோட இமேஜ் பார்த்தா பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணி எடுத்துங்க. அதுக்கு பிக்சார்ட் ஆப் ஓப்பன் பண்ணி இதில் எடிட்டே ஃபோட்டோ அப்படின்ற ஆப்ஷன் ஷோ ஆகும். அதில் எடிட்டே ஃபோட்டோ அப்படின்ற மேலே கிளிக் பண்ணிட்டு யாரை வச்சு ஆட் பண்ணி எடிட் பண்ண வரலாம் உங்களோட இமேஜ் பார்த்தா ஒரு 4-5 இமேஜ் பார்த்தா எடுத்துங்க. எக்ஸாம்பிளாக நான் என்னோட இமேஜ் எடுத்துக்கிறேன். ஓகே, நல்லா ஸ்ட்ரைட்டாக இருக்கணும். கை அது மாதிரி ஹேண்ட் எல்லாம் கட் ஆகிற மாதிரி இருக்கக்கூடாது, ஃபுல்லாக இருக்கணும். எக்ஸாம்பிளாக அந்த ஃபோட்டோ எடுத்துக்கிறேன். கீழே ரிமூவ் பேஜ்னு ஒரு ஆப்ஷன் ஷோது பார்த்தீங்கன்னா அந்த ரிமூவ் பேஜ் எடுத்து கொடுத்தீங்க அப்படின்னா ஒரு செகண்டில் பார்த்தா லோட் ஆகி ஒரு ஸ்க்ரோல் ஆனே பார்த்தீங்கன்னா மேலே அந்த பேக்ரவுண்ட் பார்த்தா உங்கள் ஃபோட்டோக்கு பண்ணி பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணி விட்டுரும். நீங்கள் மேலே டவுன்லோட் பண்ணுற ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா டவுன்லோட் கொடுத்து டவுன்லோட் பண்ணிங்க. இதே போல் ஒரு 4 இமேஜ் இல்லை ஒரு 5 இமேஜ் பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் பார்த்தா ரிமூவ் பண்ணி எடுத்துங்க. ஓகேங்களா? உங்களோட யாருக்கு பர்த்டேவோ அவங்க ஃபோட்டோ மட்டும் எடுத்துங்க. ஓகேங்களா? நிறைய பேர் வீடியோ பாருங்க, மனசு கஷ்டமாக இருக்குது, சப்ஸ்கிரைப் பண்ணுறாங்க, சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிக்கோங்க. வேறு ஃபோட்டோஸ் இல்லை வீடியோஸ் செட் பண்ணுறோம் மறக்காம நீங்கள் இன்ஸ்டாகிராமில் பர்சனல் கனெக்ட் பண்ணுங்க. என்னோட இன்ஸ்டாகிராம் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? சரி ஓகே, ஜஸ்ட் திருப்பி அந்த ப்ராஜெக்டே பார்த்தா ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணி அப்படின்னா ஜஸ்ட் இங்கே சொல்லியிருந்தேன். ஓகேங்களா? இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு லைன் பை லைனாக பார்த்தா ஃபோட்டோஸ் பார்த்தா இருக்கும். ஓகேங்களா? லைன் பை லைனாக ஃபோட்டோஸ் இருக்கும். இங்கே நான் ஃபர்ஸ்ட் ஒரு ஃபோட்டோ நான் கிளிக் பண்ணுறேங்க. கிளிக் பண்ணிட்டு கலர் ஃபில்ல இருக்கும். ஓகேங்களா? கலர் ஃபில்லை கொடுத்துட்டு இங்கே ஃபில் நம்ம இப்போ ஸ்டார் பட்டன் இருக்கா அது மாதிரி கிளிக் பண்ணுங்க. அப்படி கிளிக் பண்ணிங்க அப்படின்னா கேலரிக்கு எல்லா ஃபோட்டோஸும் நான் பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணி எடுத்து சொன்னேன் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ ஒரு 4 ஃபோட்டோ 5 ஃபோட்டோ எடுத்தாங்க சொன்ன பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபோட்டோ எடுத்துட்டு கிளிக் பண்ணிட்டு பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ண ஃபோட்டோ மேலே கிளிக் பண்ணி மேலே ப்ரெஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா இது போல் பார்த்தீங்கன்னா உங்களுடைய இமேஜ் பார்த்தீங்கன்னா அந்த கட்டாத்தில் செட் ஆகிடும். ஓகேங்களா? இதே போல் தான் அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா நெக்ஸ்ட் செகண்ட் ஒரு இமேஜ் வரும். இது பேக்கு போய் அப்படியே ஃப்ரண்ட் பார்த்தா வரும். இந்த இடத்துல பார்த்தா டிஃப்ரெண்ட்டான இமேஜ் ஆட் பண்ணிக்கலாம். அப்படின்னா அதே இமேஜ் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுடைய ஓன் விருப்பம் தான் எப்படின்னா பார்த்தா பண்ணிக்கங்க. அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா 1 by 1 வரும். ஒரு 2, 4, 5 5 இமேஜ் பார்த்தா தேவைப்படுது. வேறு இமேஜ் ஆட் பண்ணுறதா இருந்தால் இல்லை ஒரே இமேஜ் நீங்கள் போட்டுக்கலாம், உங்களுடைய விருப்பம் தான். ஓகே, அது முடிச்சிங்க அப்படின்னா ஜஸ்ட் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா
நெக்ஸ்ட் இந்த மாதிரி பார்த்தா வரும் ஓகேங்களா. இங்கே பார்த்தா ஒரு கேர்ள் இமேஜ் இருக்கும். இந்த கேர்ள் இமேஜ் மேலே கிளிக் பண்ணிட்டு கலர் ஃபில் கொடுத்துட்டு ஃபில் பண்ணி கிளிக் பண்ணி ஸ்டார் கிளிக் பண்ணி யாரை வச்சு ஆட் பண்ணி எடிட் பண்ணுவோம். பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணாத ஃபோட்டோவை ஆட் பண்ணிக்கங்க. கிளிக் பண்ணி ஆட் பண்ணிக்கங்க. ஆட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி பக்கா செட் ஆகிடும். அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இமேஜ் இருக்கும். நெக்ஸ்ட் இமேஜ் மேலே கிளிக் பண்ணி கலர் ஃபில் கொடுத்துட்டு ஃபோட்டோ சேஞ்ச் பண்ணிங்க. அதே போல் இருக்கிற எல்லா இமேஜ் மேலே கிளிக் பண்ணி கலர் ஃபில் கொடுத்து ஃபோட்டோவை சேஞ்ச் பண்ணிங்க. எந்த ஒரு எஃபர்ட் ஆட் பண்ண தேவையில்ல. ஃபோட்டோ மட்டும் சேஞ்ச் பண்ண மட்டும் போதும். சேஞ்ச் பண்ணி முடிச்சுட்டு மேலே ஏர் பண்ணுக்கும். சாலில் அதிலே கொடுத்துருக்கேன். முடிச்சுட்டு பிறகு ஏர் பண்ண கிளிக் பண்ணி வீடியோ 1080 பிக்சர் செலக்ட் பண்ணிட்டு கீழே எக்ஸ்போர்ட் பண்ண சொல்லி எக்ஸ்போர்ட் வந்து கொடுத்தீங்க. அவனால் 2 minutes முடிஞ்சிடும். பார்த்தா உங்களை கேலரியில் எந்த ஒரு சேவ் ஆகிடும். இப்படி தான் பார்த்தா இந்த வீடியோ மொபைல் யூஸ் பண்ணி நீங்கள் எடிட் பண்ணிக்க முடியும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதுதான் பெஸ்ட்டான வீடியோ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.